ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கிங் வித் வைஷு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான வடை பாயச சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் பண்டிகைக்கு பண்ணலாம், ஒரு சிம்பிளாக நம்ம வீட்லேயே கொஞ்சம் கிராண்டாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் பண்ணலாம். இதில் வெங்காயம், பூண்டு, எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஹார்ட்டியான ஒரு கிராண்ட் லஞ்ச். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சவ் சவ் போட்டு குழம்பு பண்ண போகிறோம். நான் ஒரு ஹாஃப் சவ் சவ் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் பாலுக்கு புளி எடுத்திருக்கேன். இது குழம்பு ரசம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. அப்புறம் இன்றைக்கி ட்ரை கலர் காய் ஒன்று பண்ண போகிறோம். இதுக்கு கேபேஜ், அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ், கேரட் இது எடுத்திருக்கேன். அப்புறம் பசலைக்கீரை கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கூட்டு பண்ணுறதுக்கு, அதாவது கீரை மசியல் பண்ணுறதுக்கு. அப்புறமா உளுந்த 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் உளுந்துது. அப்புறமா பருப்பை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது என்னென்னா 1/2 கப் துவரம் பருப்பு, இது குழம்பு ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து 3/4 கப் பயத்தம் பருப்பு. இந்த பயத்தம் பருப்பு பாயசம் ப்ளஸ் நம்ம கீரை மசியலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை தவிர்த்து தேங்காய், அப்புறம் சாம்பார் பொடி, அப்புறம் உப்பு, நெய், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு அண்ட் பேசிக் அஞ்சரைப்பெட்டி ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம காய் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கேரட்டையும் பீன்ஸையும் நம்ம சேர்த்துடலாம். கேரட்டும் பீன்ஸும் தான் கொஞ்சம் கேபேஜை விட டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். இதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இதை மூடி ஒரு 2-3 minutes ஒரு 5 minutes கிட்ட வேக வைக்க போகிறோம். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேபேஜ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எகெயின் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம 3 காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கடைசியாக இதில் தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 2 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பிடிக்கும்னா இஞ்சி ஒரு குட்டி துண்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது 2 மட்டும் கூட போதும். இதை அரைச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. ஏன்னா தேங்காய் ரொம்ப வேகக்கூடாது, வறுப்படக்கூடாது. ஸோ அதனால் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எம்மி காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, ஒரு ஆரஞ்ச், க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த காய். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பருப்பெல்லாம் நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா மசியாக வேக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசில் விட்டு நல்லாவே வேக வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கீரை பண்ண போகிறோம். இதுக்கு கீரையோட கொஞ்சமாக தண்ணி, இப்போ நீங்கள் ஒரு பெரிய பஞ்ச் கீரை எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் சர்க்கரை. இந்த உப்பு சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த க்ரீன் கலர் மாறாமல் அழகாக இருக்கும். இல்லைன்னா சில கீரையெல்லாம் ஒரு மாதிரி கருத்து போயிடும். ஸோ அந்த கலர் பியூட்டிஃபுல்லாக ரீட்டைன் ஆகிறதுக்காக இந்த உப்பு சர்க்கரையை சேர்க்குறோம். இது சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். பாருங்கள் நான் எவ்வளோ அடியில் தண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் கொஞ்சோண்டு. இது நல்லா கொதிச்சுனா கீரை நல்லா குன்னிடும், தண்ணி எல்லாம் மேலே வந்துடும். இப்போ பாருங்கள் கீரை நல்லா குன்னி தண்ணியெலாம் மேலே வந்திருக்கு. இப்போது நம்ம மசித்த பயத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கரண்டி பயத்தம்பருப்பு, மசித்த பயத்தம்பருப்பை இதோட சேர்த்து கலந்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு இப்போ இந்த கீரையோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்போவுமே தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சேர்த்த உடனே
ஆஃப் பண்ணிடணும். எம்மியான கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு நான் என்ன சேர்த்துப்பேன்னா, தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டுவேன். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நான் தாளித்து கொட்டுவேன். உங்களுக்கு தாளிப்பு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பட் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பாயசம், ரொம்ப சிம்பிளான பாயசங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம இந்த கீரைக்கு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற பயத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, இதை நல்லா கரைச்சி நம்ம இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஒரு கட்டி இல்லாத மாதிரி நீங்கள் கரைச்சிக்கோங்க. இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். எனக்கு பவுடர்டாக வெல்லம் கிடச்சதுனால நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கட்டி வெல்லம் தான் கிடச்சிருந்ததுன்னா அதை கரையை விட்டுட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் இதோட காய்ச்சின பாலை சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஹீட்லேயே அது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். நம்மளோட சிம்பிள் ஹெல்த்தி பாயசம் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம சவ் சவ் குழம்பு பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த சவ் சவ் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சவ் சவ் வேகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ சவ் சவ் வெந்துருச்சான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். சவ் சவ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி ஜலம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அந்த ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் அதுக்கு சேர்த்துக்கிறேன். செகண்ட் எக்ஸ்ட்ராக்டை நான் யூஸ்வலி ரசத்துக்கு வச்சுப்பேன். ஸோ இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணும். ஏன்னா யூஸ்வலி லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும் சாம்பார் பொடி சேர்த்துட்டு அப்படியே விட்டோன்னா. ஸோ போட்ட உடனே டக்குன்னு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த சாம்பார் பொடி நல்லா வெந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இதில் 2 கரண்டி பருப்பு விட்டுக்கலாம். நல்லா மேஷ் பண்ண பருப்பு அதையும் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரசம் பண்ணிக்கலாம். குழம்புக்கு கரைச்ச புளிக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற புளியை கரைச்சி நம்ம இந்த மாதிரி புளி ஜலம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ இது கொதி வர கேப்பில் நம்ம துவரம்பருப்பு குழம்புக்கு சேர்த்தது போக பேலன்ஸ்லேருந்து கொஞ்சமாக பருப்பு, இலைக்கு பருப்புக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் இந்த பாத்திரத்தோடு நல்லா கரைச்சி இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கிட்டு அதோட உப்பு மஞ்சள் பொடி நான் சேர்த்துருவேன். நீங்கள் அப்புறம் கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி இந்த தண்ணியை நான் இதோட விட போகிறேன். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ஒரு கொதி வரும். ரசம் யூஸ்வலி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி கொதி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜிலே ஆஃப் பண்ணிடணும் நம்ம. இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம். நான் யூஸ்வலி நெய்யில் தாளிப்பேன், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் கடுகு தாளிச்சுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே ரசத்தில் போட்டுறேன். அண்ட் மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன். நம்ம அருமையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இலைக்கு பருப்பு ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு ஒன்றும் இல்லைங்க, நமக்கு பேலன்ஸ் இருக்கிற இந்த துவரம் பருப்பை நல்லா மசிச்சுட்டு இதில் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து கலந்துட்டா பருப்பு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்து வடை பண்ணி எடுத்துக்கலாம். வடைக்கு டீட்டெயிலாக எப்படி அரைக்கணும் அண்ட் என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையே இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவேன். இப்போ வடை முடித்தோடனே மறக்காமல் 2 அப்பளமும் பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான வடை பாயச சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வெங்காயம் பூண்டு இல்லாமல் ஒரு எம்மியான குழம்பு, ரசம், கீரை கூட்டு, காய்,
அப்புறம் வடை, பாயசம், அப்பளம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு யம்மி லஞ்ச் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எனக்கு நான் 4 அடுப்பு யூஸ் பண்ணதுனால எனக்கு 1.25 மணி நேரத்தில் இது அத்தனையுமே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. மேபி 2 அடுப்பு இல்லை 3 அடுப்பு இருந்தால் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக பிளான் பண்ணி காயெல்லாம் அப்பப்போ நம்ம பேரலாக நறுக்கிட்டு பண்ணோம்னா எந்த சமையலுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். பாய், டேக் கேர்.